சொன்னதை வந்து யோசிச்சுட்டு வந்து மலர் வந்து வந்து எப்படி இதெல்லாம் முடியும்? என் தம்பிக்கு வந்து ஸ்ருதி கண்டிப்பாக வேலைக்கு ஆக மாட்டா. அப்பாடா இந்த பேச்சை இதோடு விட்டுடணும். எக்காரனை கொண்டு இது வெளியே வரக்கூடாது. ஸ்ருதி வேற அவன் மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்காளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்ருதி வந்து சொல்லுங்க அண்ணி அப்படின்னோடனே, இங்கே பாரு ஸ்ருதி, நீ மனசில் கண்டதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காத. அதே மாதிரி நீ இந்த விஷயத்த எதுக்காக மதிக்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து அண்ணி, இங்கே பாரு மதிக்கிட்டலாம் எதுக்காக சொன்னேன்? மதி வந்து அவளுக்கு எதுவும் தெரியாதுல்ல, தேவையில்லாமல் பண்ணி விட்ருக்க. நீ ஏன் ஸ்ருதி இப்படிலாம் பண்ணுற? இங்கே பாரு ஸ்ருதி, இந்த எல்லா விஷயத்தையும் வந்து அப்படியே மறந்துட்டு ஸ்ருதி, சொன்னால் கேளு. இப்போ என் தம்பிக்கு நல்லபடி கல்யாணம் நடக்கணும், அதுக்காக நான் போயிட்டுருக்கேன். தயவு செய்து இந்த மாதிரிலாம் பண்ணாத. இன்றைக்கி தான் என் தம்பிக்கு ஒரு நல்லது நடக்குது. இப்போ நீ ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்தினா அது பெரிய பிரச்சனை தான் முடிய போகுது. ப்ளீஸ் ஸ்ருதி, அவனுக்கு ஏதாவது நல்லது நினைக்கணும்னா நீ தயவு செய்து இந்த விஷயத்தை தலையிடாமல் இருக்க தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸ்ருதி அழறாங்க தாங்க முடியாமல். மலர் வந்து வழக்கம் போல் வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ மதி வந்து கூட செய்கிறாங்க. வேணாம் மதி, சொன்னால் கேளு, நானே பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, டிஃபன் பாக்ஸா யாருக்கு கட்டிகிட்டு இருக்கீங்கன்னொன்னே, வேறு யார்? சுரேஷ்க்கு தான். சரி நான் கட்டுறேன் அப்படின்றாங்க. நீயா அப்படின்னோடனே, வேறு என்ன, நீங்கள் வந்து கிளம்பணும்ல, இன்னும் அவ்வளோ வேலை இருக்குல்ல, அத்தை வேறு நிறைய வேலை கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் நீங்கள் அந்த வேலையெல்லாம் பாருங்கள், நான் அதுக்குள்ளேயே டிஃபன் பாக்ஸ்லாம் கட்டி வச்சிடறேன். சுரேஷ்க்கு எப்படி கட்டணும்னு நான் பார்த்துருக்கேங்க நீங்கள் கட்டும்போது, அதனால் நான் அப்படியே கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சுரேஷ்க்கு வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. கட்டிட்டு சரி மதி கையோடு அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடேன், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு ஒன்று. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து சுரேஷ் வந்து அண்ணி அண்ணி டிஃபன் பாக்ஸ் எங்கே அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மதி வரதை பார்த்துட்டு அண்ணி அப்படின்னோடனே, இந்தாங்க டிஃபன் பாக்ஸு அப்படின்றாங்க. அண்ணி கொடுத்து அனுப்பிச்சாங்களா? இல்லை இல்லை, நான் தான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு ஒன்று. சந்தோஷம் தாங்க முடியல சுரேஷ்க்கு. அப்படி பார்க்குறாரு மதியை. நீ அப்படின்னோடனே, ஆமாம் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றாங்க. சந்தோஷமாக அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபன் பாக்ஸை வாங்குறாரு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் வந்து திரும்பி பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாரு. அதான் சொல்லிட்டீங்களே அப்படின்றாங்க. இருந்தாலும் எனக்காக நீ ப்ரிப்பேர் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. டிஃபன் பாக்ஸை கட்டினது மட்டும்தான் நான், ஆனால் வந்து சாப்பாடெலாம் செஞ்சதெல்லாம் வந்து அவங்க அண்ணி தான் அப்படின்னோடனே, பரவாயில்லையே பரவாயில்ல, இருந்தாலும் எனக்காக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சு கொடுத்துருக்கல, அது பெரிய விஷயம் தானே அப்படின்னோடனே அப்படின்றாங்க. உடனே வந்து சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னோடனே, பரவாயில்ல அப்படின்றாங்க. சரி நான் கரெக்டாக பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னா பார்த்துக்கிறீங்களான்னொன்னே, எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த டிஃபன் பாக்ஸை வாங்கினு சுரேஷ் வந்து போகிறாரு. இங்கே என்ன நடக்குதுங்க அப்படின்றாங்க. மலர் ஒன்றும் இல்லையே அப்படின்றாங்க மதி. ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி இருக்குது, எதுவும் இல்லை அப்படின்றாங்க. எனக்கு நல்லா தெரியும், வழக்கம் போல் இல்லாமல் சுரேஷ் இன்னைக்கு துள்ளி குதிச்சு ஓடுற மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஓடலையே, நடந்து தானே போகிறாரு, என்ன நக்கலா? இல்லையே, சுரேஷ் வந்து அப்படியே கையில் வந்து வாங்கினதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறான். நான் எத்தனை வாட்டி சாப்பாடு கட்டி கொடுத்துருக்கேன், இது வரைக்கும் அவ்வளோ வாட்டி வருஷத்துக்கு கட்டி கொடுத்துருக்கேன், ஆனால் அவன் இந்த அளவுலாம் சந்தோஷப்பட்டது இல்லையே. இன்றைக்கி உன் கையால் அந்த டிஃபன் பாக்ஸ் வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுறான் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. நான் என்ன தப்பாக நினைக்கிறது, உண்மையை தான் நான் சொல்கிறேன். பரவாயில்ல மதி, சுரேஷ் ரொம்ப மாறிட்டே வரான்ல அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க மதி. உண்மையிலே இவர் மாறிட்டாரா, நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என்ன மதி, நான் சொல்கிறது உண்மை தானே அப்படின்னோடனே அப்படியே யோசிச்சுட்டு போயிடுறாங்க. வெளிப்படையாக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாளே, உண்மையே சுரேஷை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயமா புரிஞ்சுக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது நல்லபடி இருந்தால் சரி அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எங்கே மலர் அறக்க பறக்க கிளம்புறாங்க. அவங்க மாமியார் வழக்கம் போல் வேலைகளாக சொல்லிட்டுருக்காங்க. மலரும் அந்த வேலைகளாக செஞ்சுட்டு கிளம்ப பார்க்குறாங்க. மதி வந்து நீங்கள் கிளம்புங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சமாதானம் பற்றி மலர் அனுப்புகிறாங்க. இங்கே மலர் பாக்கியராஜோட சந்தோஷமாக வந்து அவங்க தம்பியோட அந்த பொண்ணு பார்க்குற அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பொண்ணை பார்த்துட்டு கார்த்திக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. பொண்ணுக்கும் கார்த்திகை ரொம்ப பிடிக்க போகுது. இதனால் எல்லாருமே சந்தோஷம் அடைகிறாங்க.